அது சொன்னா கொஞ்சம் இதுவாகும். பெரிய ஜாமான் படம். அப்போனா அந்த வேலையில் தான் இருக்கேன். என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான். அதான் விக்ரம் நம்மளுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் பெரிய பெரிய அனிருத் இவங்களுக்கு எல்லாம் ஜிம் கோச்சிங் பண்ணுறாரு. ஓ நைஸ். அவர் மூலிமா அவர் ஒருத்தர் ஃப்ரெண்டு அந்த ஜாமான் படத்துக்கு பெரிய ஸ்டார் அவர் வேறு. ஆடிஷன் போதுறான் அந்த படத்துக்கு போய் இடம் கேட்டார். ஆனால் இதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக போய் ஆகணே சொல்லுங்கண்ணே. ஆனால் அந்த ஆடிஷன் எப்படின்னா நான் வேலையில் இருக்கும்போது வந்தது. காலைல 6 மணிக்கு போய் வண்டி எடுக்கிறேன். 2 மணிக்கு தான் எனக்கு வேலை முடியும். ஆடிஷன் வந்து 12 மணிக்கு அட்டென்ட் பண்ணோம். எப்படி போகிறது ஏதா போகிறது தெரில. சூப்பர்வைசர் பார்த்தா கட் பண்ண வாங்குவான். கத்துவான் ஏரியா உள்ள எங்கே போனேன்ட்டு. வினோத்தை காணோம் தேடுவாங்க. வேணா வினோத் தான் சொல்லுவாங்க. அங்கே மெடிசின் கூட மாட்டாங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு வண்டியை எடுத்துன்னு போயிட்டு நம்ம தேனாம்பேட்டை டிவிஷன் நம்மளுது வண்டி எடுத்துன்னு போய் டொக்கு சந்தில் விட்டு அந்த வண்டியிலேருந்து காஸ்டியூம் என்கிட்ட எதுவுமே காஸ்டியூம் கிடையாது. யாருக்கும் தெரியாமல் ஒரு சந்தில் விட்டு ஒரு தெரிஞ்சவர்கிட்ட போய் சந்துருன்ட்டு நம்மளுக்கு நல்லா ஃப்ளிட்டு அவரே டான்ஸர் தான். அவர் சாமி வாசலாம் போகிறவர். அவர்கிட்ட மாமா அந்தமாரி ஆடிஷன் வந்துருக்கு மாமா, பெரிய ஜாமான் படம் மாமா, அது நம்மளுக்கு கச்சா ஒரு கடவுள் கிஃப்ட்டு மாமா அப்படின்ட்டு. சரி மச்சான் நீ போய் வண்டிக்கு இண்டி எங்கன்னா ஓரமாக விட்டு வா, என் 2 வீலர் தரேன்னாரு. அந்த வண்டி எடுத்துக்கின்னு என் தேனாம்பேட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு போயிட்டு பப்ளிக் பாத்ரூமில் குளிச்சுட்டு காஸ்டியூம் எடுத்துக்கின்னு நேராக கொடுக்கணும் அந்த ஆடிஷனுக்கு போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஒரு 2 வாரம் கழிச்சு ஃபோன் வருது, பா நீ செலெக்ஷன் ஆகிட்டப்பா அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப பெருமையாகிடுச்சு. அது செலெக்ஷன் ஆகுது. ஜாமான் படத்துலேயே கூடி சீக்கிரம் வரோம், சொல்லக்கூடாது அது. அப்புறம் ஆடிஷன் அதை ஷூட் எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஒரு 5 நாள் முடிஞ்சிருக்கு, இன்னொரு 5 நாள் இருக்குது. ஓகே, ஸோ ப்ராக்ரஸில் தான் இருக்குது. ஆமாம். ஓகே, எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த படம்? அந்த படம் எப்போ வருது சொல்ல முடியாதுண்ணே. ஓகே சரி, அது சொல்லி 50% ஒர்க் இருக்குது. ஒர்க் இருக்குது. ஓகே. அப்புறம் அந்த படத்தால் இன்னும் 2-3 படம் கிடச்சிது. அப்படியே போயிட்டுருக்கு லைஃப். அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ இந்த வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது நீங்கள் ஆனால் பட் ஃப்ரீன்னு கிடையாது. இந்த வேலையில் வந்து நான் அந்தமான் வேறு ஒரு ஆஃபர் ஒன்று கிடச்சிதுண்ணே. ஓகே. அது வந்து மொத்தம் 65 பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஆடிஷன்லாம் போகல. இந்த வேலையிலேருந்து அந்த தூய்மை பணியாளர் ட்ரெஸ் போட்டுங்கன்னா ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருப்பாங்க ஒரு லேடி. நான் வரைஞ்சிட்டு இருப்பேன். அந்த லேடி வந்து ஒரு ப்ரெஷ் கேட்குற மாரி என்கிட்ட. ஆக்சுவலாக அது தமிழ் ஆளுங்களே கிடையாது, எல்லாம் மும்பைக்காரங்க. பாருங்கள் கடவுள் எப்படி பாருங்கள், எப்படி போயிட்டு எப்படி வச்சுக்கிறாரு பாருங்கள். 65 பேர் எங்கே, நான் எங்கே, ஆடிஷன் போனவங்க எங்கே, ஆடிஷன் போகாத நான் எங்கே இருக்கேன் பாருங்கள். அந்த காஸ்டியூம் போத்துன்னு ஒரு கான்செப்ட் மாரி நானே பண்ணி அமுச்சு விட்டேன் வீடியோ. உன்னை ஓகே போட்டாங்கப்பா தம்பி, அந்த மாதிரி ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டாங்க. அப்படியே போயிட்டு வந்தேன். எல்லாம் ஃபுல் செலவு அவங்களே தான். எல்லாம் கடவுள் குத்த கிஃப்ட்டு. அந்த வேலையால் எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கட்டிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் பயங்கரமான ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டேன். அதேமாரி சினிமா இப்போது அந்த மாதவன் சார் ஆடிஷன் போனாலும் பெரிய பெரிய ஆக்டர்லாம் வந்து ஏய் நீ மெண்டிஸ் எப்படியா இருக்குன்னு சந்தோஷமாக நம்ம தோல் மேலே கை போட்டுன்னு பேசுவாங்க. மிச்சம் யார்கிட்டே பேச மாட்டாங்க. இதோட வீடியோ ஃபுல்லாக பார்க்க க்ரூம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக்